Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான ஒரு ஓன் QR கோடு வந்து எப்படி மேக் பண்ணுறது மொபைலில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு வித் QR கோடோட எப்படி ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாதுங்க, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த QR கோட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து தேவை கிடையாது. ஆன்லைனில் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் QR கோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே கீழே வந்து சஜஷனில் வந்து காட்டும். கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேக் டைனமிக் QR கோடுன்னு போட்டிருக்கும். கீழே QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. QR கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். URL இருக்கட்டும், கான்டாக்ட், ஃபோன் நம்பர், செல் நம்பர், ஆப், ஃப்ரீ டெக்ஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். URL அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த URL பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எதுவும் வந்து வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய வெப்சைட் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் வெப்சைட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய பேஜோடைய லிங்க்கையும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீ டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கோ அது என்ன கேட்டகரியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு வந்து என்ன ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல டீட்டெயில்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் டிசைன் ஒர்க் அப்படின்னு போட்டு நான் எடிட் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரைஸஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன டீட்டெயில் ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். கான்டாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், டைட்டில், இமெயில், ஃபோன் நம்பர், செல் நம்பர், ஃபேக்ஸு, ஸ்ட்ரீட்டு, சிட்டி, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையோடைய அட்ரஸ், போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், என்ன கண்ட்ரி, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவுடைய லிங்க் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டீட்டெயில்டு வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த QR கோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் கிராஃபிக்ஸ் டிசைன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இமெயிலில் உங்களுடைய இமெயில், அதே மாதிரி ஃபோன் கான்டாக்ட், செல் நம்பர், இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப், ஃபோன் நம்பர், SMS அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்பும் ஃபோனும் வந்து நமக்கு தேவை கிடையாது. SMSயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் எதுவும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேர்டிங் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக உங்களுடைய டீட்டெயில்டு எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலோடைய நேம் வந்து கேட்கும். ஏதாச்சும் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் வந்து இந்த QR கோடு வந்து சேவ் ஆகிடும். இந்த QR கோடை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசிட்டிங் கார்ட்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.